கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னா, ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோ போடல? என்ன ப்ரோ 3 பார்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக இன்டர்ன்ஷிப்பில் இருக்கேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னைக்கு மேலே ஆந்திரா பார்டர். இங்கேருந்து பார்டருக்கு கரெக்டாக ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஏரியாவோட நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்மிடிப்பூண்டி அப்படின்னக்கூடிய ஏரியா. இந்த இடத்துக்குள்ள தங்குறதுக்கு பெருசாக இடம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தேடினதில் ஒரு சீட்டு வீடு மட்டும் கண்டுபிடிச்சு. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் 12 பேர்கிட்ட இருக்கோம். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் வழி கிடையாது. அதே சமயத்தில் நாங்கள் எல்லோரும் ஒரே டைமுக்கு கம்பெனிக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்குள்ள பசங்க இல்லாத ஒரு அமைதியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே கிடைக்கல. பட் நேற்று தான் எனக்கு ஷிஃப்ட்டே பிரித்தாங்க. ஸோ ஓகே, இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் 1:30 நைட்டு 1:30 மார்னிங் 8 மணி வரைக்கும் ஷிஃப்ட் போட்டிருக்கேன். பட் ஆனால் அதுவும் 3 டேஸுக்கு மட்டும்தான். ஸோ இன்றைக்கி போய் பார்த்துட்டு நாளையிலேருந்து ஃப்ரீயாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து வீடியோ ரெடி பண்ணுறேன். பட் மற்ற பசங்களுக்கும் அதே மாதிரி ஷிஃப்ட்டை பிரிச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று ஷிஃப்ட்டு பிரிச்சுட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமிங்கில் பசங்களை இன்னொரு ரூமுக்கு போய் சொல்லிட்டு நான் கூட இந்த ரூம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் இதில் இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், 10வது குறைக்கு யூடியூப்பில் பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய பேராகிராஃபை டைப் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்கிறது? 10வது குறைக்கு மே மந்தில் ஆரம்பித்த எக்ஸாம் கரெக்டாக வந்து 26 முடிஞ்சிச்சு. லேப்லேருந்து எல்லாமே ஜூன் மந்தில் 26 முடிஞ்சிச்சு. 2 நாள் தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் கம்பெனிக்கு வந்தோம். ஸோ இந்த 2 மாதத்தில் இடையில கேப்பே கிடைக்கல. புரிஞ்சுக்கங்க, வேறு வழியே இல்லை எனக்கு. அப்போ என்ன ஒரு சும்மா தான் இருந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நான் ஆல்ரெடி மூவிலாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். பட் ஆனால் எக்ஸ்பிளைன் தான் என்னால் பண்ண முடியல. மூவி ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ரெனகேட் மாட்டலும் எடிட் பண்ணி வச்சு தான் இருக்குது. பர்ஃபெக்ட் வேர்ல்டு ஒன்று எடிட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி வேணால் காமிக்கிற கூட ஸ்க்ரீனில் கூட ஷோ பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்குங்க, வேறு வழி இல்லாமல் தான் நானும் வீடியோ போடாமல் இருக்கேன். அதே சமயத்தில் நான் ரெனகேட் மாட்டெல்லாம் இன்றைக்கி நைட்டு தான் 2 எபிசோட் பார்க்காதவே இருந்தேன். 2 வாரத்துக்கு வந்த எபிசோட். அப்புறம் நான் என்ன சொல்கிறது, இதுதான் உண்மையாக நடக்கிற சுச்சுவேஷன். இதுக்கு தான் நான் வந்து வீடியோவே ரெடி பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் வீடியோ ரெடி பண்ண கூட மைண்ட் செட் வர மாட்டேது. போஸ்ட் போடலான்னு பார்த்தாலும் என்னடா எவ்வளோ பெருசாக டைப் பண்ணலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி ஒரு சின்ன போஸ்ட்டில் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்குலாம் நமக்கு டேலண்ட்டும் இல்லை. அதனால தான் நான் லேட் பண்ணத்தான் பண்ணிட்டோம். சரி, ஒரு வழியாக கரெக்டான சுச்சுவேஷன் அமைட்டும், அந்த நேரத்துக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அண்டு கடைசியாக வெயிட் பண்ணி வெறுத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அண்டு 10வது குறைக்கு இடையில கொஞ்சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜூன் 15, 16 அந்த மாதிரி டைமிங். அப்புறம் கம்பெனியை பற்றி ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, டிவிஎஸ் சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதே இடத்துல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் ஃபுட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஒர்க்கு மட்டும் 8 மணி நேரம் நின்றுக்கிட்டே செய்ய வேண்டியதாக இருக்குது. பட் மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு கம்பெனிலாம் ஒஸ்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி கம்பெனிக்குள்ளே மொபைல்லாம் நாட்டில் பக்கத்துலேயே யாராவது இருந்தால் சொல்லுங்கள், மீட் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த இடத்துக்குள்ள மொத்தமாக ஹிந்திக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் ஆட்கள்லாம் இருக்காங்க தான். பட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள தெலுங்கு, அதே சமயத்தில் ஹிந்தி, அதெல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது பார்டர் பகுதி அப்படிங்கிறதுனால. சரி, ஓகே கைஸ், வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. நான் அடுத்த எபிசோட் போடும்போது உங்களுக்கு மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ வருமா வராதா அப்படிங்கிறத நானே முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே போஸ்ட் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அண்ட் நான் நாளைக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாகணும். ஏன்னா கம்பெனியும் கொஞ்சம் தூரம் தான், நடந்து தான் போயிட்டு வரணும். நான் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் போடுவேன், பார்த்துக்கோங்க. 3 நிமிஷமே வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.